எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் அநேக நேரத்தில் நமக்கு புத்தி சொல்லுகிறார். நாம் அவருக்கு பிள்ளைகளாக இருக்கிறபடினால் நாம் அவரை விட்டு வழி தப்பி சென்றுவிடக்கூடாது என்று அவர் மிக கவனமாக இருக்கிறார். ஆனால் நாம் அதை சில நேரத்தில் கவனிக்க தவறிவிடுகிறோம். ஆகவேதான் சில நேரங்களில் தீர்க்கதரிசிகளை எழுப்பி நமக்கு உணர்வுண்டாக வேண்டும் என்று சற்று நம்மை கடிந்து கொள்ளுகிறார், சற்று நம்மை கண்டிக்கிறார், நம்மை எச்சரிக்கிறார். இன்றைக்கும் பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, சர்தை சபையின் தூதனுக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சபையை பார்த்து தேவன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. நீ உயிருள்ளவனை போல காணப்பட்டு செத்தவனாய் இருக்கிறாய் என்று சொல்லுகிறார். எத்தனை ஒரு பரிதாபமான காரியம், கவனிச்சு பாருங்க. ஆம் பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்றைக்கு பல கிறிஸ்தவர்களை நான் பார்க்குறேன். உண்மையிலே தூரத்தில் இருந்து பார்க்கும்போது நம்முடைய கண்களுக்கு எட்டின தூரமான இடம் எப்படி தெரியும் தெரியுமா? நல்ல அழகான மலையும் பள்ளத்தாக்குகளும் பச்சை பசேல் என்று சோலைகளில் நிறைந்தது போல இருக்கும். இங்கே கிட்ட போய் பாருங்கள், நம்ம நின்ன இடமும் நம்ம தூரத்துலேருந்து பார்த்த இடமும் ஒன்று போல தான் இருக்கும். ஒன்றும் பெருசாக பசுமையாக இருக்காது. அதே போல தான் சில மனிதர்களை தூரத்துலேருந்து பார்க்கும்போது பரிசுத்தவான்களைப் போல தெரியும், நீதிமான்களைப் போல தெரியும், உத்தமர்களைப் போல தெரியும். அவர்கள்ட்ட கொஞ்சம் நெருக்கமாக பழகி பாருங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் புஷ்வான மாதிரி ஒன்றுமே இல்லாதவங்களாக இருப்பாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு சபைக்கு என்ன உபவாச ஜெபத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க போயிருந்தேன். எனக்கு தெரிந்த ஒரு ஆசிரியர் அந்த சபையில் நல்ல பாடல் ஆராதனை நடத்துவார். அப்போ நான் அவரை குறித்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஒரு டீச்சராக வேலை பார்த்தாலும் மனுஷன் பார்த்திங்கன்னா நல்ல கர்த்தருடைய காரியத்தில் மாதந்தோறும் அந்த சர்ச்சில் அவர் தான் உபவாச ஜெபத்தில் பாடுவார், அவர் தான் முழு ஜெபத்தில் பாடுவார், அவர் தான் அவங்க சபையில் அந்த மாதந்தோறும் ஒரு சர்ச்சுக்கு முன்னாடி நடக்கிற கன்வென்ஷன் கூட்டத்தில் பாடுவார். அப்போது நான் பரவாயில்ல, ஆண்டவருடைய மனுஷனாக இருக்கிறாரே அப்படின்னு நினச்சேன். ஆனால் கொஞ்சம் அவர்கிட்ட பழகின பிறகு தான் தெரிஞ்சுது, அவர் கொஞ்சம் அப்படியே வழி விலகி தூரமாக போய் ஓரமாக நின்று தம்மடிச்சுட்டு வருவார். நான் அவர்கிட்ட பழக ஆரம்பித்த பிறகு தான் நான் கண்டுபிடிச்சேன், அந்த மனுஷன் சிகரெட்டுக்கு புகைக்கு அடிமையாக இருக்கார். அப்போ பாருங்கள், வெளியே பார்த்தா சபையில் அட்டாச்மெண்ட்டாக இருந்து நல்ல சபையின் ஊழிய காரியங்களில் இன்வால்மெண்ட்டாக இருந்து நல்லா தேவனை பாடுகிற மகிமையான ஊழியத்தை செஞ்சாலும் உள்ளான மனுஷனில் குணப்படாமல் ஒரு பாவத்துக்கு அடிமைப்பட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் எனக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு வாழ்ந்துட்டுருக்கு. இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டு செத்தவனாக இருக்கிறாய். இன்னைக்கு எத்தனை பேர் இப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையாக வாழ்கிறாங்க தெரியுமா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐயா, வேதனையோடு சொல்கிறேன், இன்றைக்கி நிறைய பாரம்பரிய சபைகளில் அங்கி போட்டிருக்கிற ஊழியர்கள் குடிக்கு அடிமைப்பட்டிருக்காங்க, சினிமாவுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்க, கண்களின் இச்சைக்கு அடிமைப்பட்டிருக்கிறாங்க. நான் பார்க்குறேன், நான் கேள்விப்படுறேன். கர்த்தருடைய மகிமையான ஊழியத்தை செய்கிறவங்க கூட பண ஆசைக்கு அடிமைப்பட்டிருக்காங்க. ஒரு தம்பி என்கிட்ட சொல்கிறான், சென்னை பட்டணத்தில் இருக்கிற தம்பி, அண்ணே சாதாரணமாக யாரும் ஊழியத்துக்கு கூப்பிட்டா போகாதீங்கண்ணே, ஒரு 50,000 ரூபா கேளுங்கண்ணே. நான் கேட்டேன், தம்பி கர்த்தருடைய ஊழியம்ப்பா. இல்லை, நான்லாம் 50,000 கொடுத்தா தான் போவேன். பாருங்கள், இது ஊழியமா பிஸ்னஸா? அப்போ ஆவிக்குரியவனை போல காணப்பட்டாலும் பாவத்துக்கு அடிமை, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர். இன்னைக்கு பிரபலமானவர்கள்னு பார்த்தா பணத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்குற நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டும் செத்தவனாக இருக்கிறாய். தயவு செய்து மனம் திரும்புங்க தேவனுடைய பிள்ளைகளே, அப்பொழுது பிழைப்பீர்கள். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த பரிசுத்தமான நாளிலும் ஒரு பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் தரிப்பிக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகளையா, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாவத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அடிமைத்தனத்தில் சிக்கொண்டு கிடக்கிறார்கள்.
உண்மையான மனம் திரும்புதல் இல்லை, உண்மையான ஒரு ரட்சிப்பு இல்லை, உண்மையான ஒரு பரிசுத்த வாழ்க்கை இல்லை. பரிசுத்தவான்களைப் போல காணப்பட்டு பாவிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. தகப்பனே, உமது கிருபையுள்ள கரத்தில் உம்முடைய பிள்ளைகளை தருகிறேன், சபையை தருகிறேன், என்னை போல ஊழியர்களை தருகிறேன். ஆண்டவரே, களிம்பு நீங்க சுத்திகரிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் தயவா சொல்கிறேன், உங்களை நீங்களே ஏமாற்றி மாய்மால வாழ்க்கை வாழாதீங்க. உண்மையாக மனம் திரும்புங்க. காட் பிளஸ் யூ. இந்த செய்தியின் தலைப்பு, உயிருள்ளவனா செத்தவனா?